Hey guys, welcome back to our channel AC Smart Tech. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ரோ நான் ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். மல்டிமீட்டர்னால் என்னென்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மல்டிமீட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டேன். இந்த மல்டிமீட்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சின்னதாக வந்து பார்ப்போம். பெருசாலாம் சொல்கிறதுக்கெல்லாம் மல்டிமீட்டரை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியும். இருந்தாலும் அப்படி ஏன்டா இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு சில பேருக்கு மல்டிமீட்டர்னால் என்னன்னு தெரியாது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோவும் சின்னதாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் பற்றி குறை சொல்ல முடியாது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மல்டிமீட்டர் நான் வாங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்க இந்த மல்டிமீட்டர்லாம் வந்து சின்ன ஃபால்ட் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சர்ச் பண்ணதில் இந்த ஒரு மல்டிமீட்டர் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மல்டிமீட்டர் யூசர் மேனுவல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் படித்து பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கேபிள்ஸ் மற்றபடி உள்ளே வேறு எதுவும் இல்லை. கேபிளை வந்து இப்போ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிளை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டிசி வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காமனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. காமன் ஒன்று இருக்கும், அது வந்து நெகட்டிவ், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அதை வந்து DC 10 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் மாட்டியிருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் ஆப்ஷனும் இருக்குது, லைட் ஆப்ஷனும் வந்து இருக்குது. லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருட்டில் வந்து செக் பண்ணுறப்போ வந்து இல்லை இருட்டான இடத்துல செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல்டு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நான் 1 by 1 வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து ஃபுல்லாகவே தெரியும். மல்டிமீட்டர்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காண்டி தான் வந்து இவ்வளோ டெஃபினிஷன் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசியும் மெஷர் பண்ணலாம், ஏசியும் மெஷர் பண்ணலாம். டிசி ஆம்ஸும் செக் பண்ணலாம். ஏசி ஆம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அதில் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரியை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்விட்சை வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டுக்கு நேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் வந்து கரெக்டாக வச்சு மைனஸையும் அதில் கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.27 வோல்டேஜ் வந்து பேட்டரியிலேருந்து வருது. அக்யூரஸியாக 9 வோல்ட் வந்து வருது நமக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வந்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி வந்து 9 வோல்ட், அப்போனா 20 வோல்ட்டுக்குள்ளே தான் வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 வோல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் வந்து 200 வோல்ட்டாக வந்து மாற்றிக்கோங்க. 200 வோல்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 600 வோல்ட்டாக வந்து மாற்றிக்கோங்க. அதில் வந்து லிமிட் வந்து 600 வோல்ட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஃபீச்சர் வந்து இருக்குது, அதை வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்டை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பஸரை யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்கும், அதை நீங்களே கேளுங்க. கேட்டுக்குன்னு நினைக்கிறேன். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்பவுண்ட் வந்து அது அடியாக இருக்கா இல்லையா, கிளியராக இருக்கா அப்படின்னு வந்து இதை வச்சு செக் பண்ணிக்க முடியும். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து பஸர் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பஸர் சவுண்டு கேட்கல அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து அடியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும்.
நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 4 மல்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இருக்காது. 2வது கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மல்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸும் இருக்குது, நல்ல குவாலிட்டியும் வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து வாங்கியிருந்தேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பேட்ரி வந்து கழட்டி காமிக்கிறேன். ஸோ எந்த பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ மல்டிமீட்டர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பேட்ரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ டெஃபினிஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீட்டர் வந்து பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே 9 வோல்ட் ஹெச்டபிள்யூ பேட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஸோ அந்த கனெக்டரோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி காலி ஆச்சுன்னா நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து தீர்ந்துடுச்சுன்னா வந்து மாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து மாட்டி முடிச்சிடலாம். ஸோ மாட்டியாச்சு. இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ண வரையும் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. டிசி வோல்டேஜாக இருக்கட்டும், ஏசி வோல்டேஜாக இருக்கட்டும், டிசி கரண்ட், டிரான்சென்சரு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே தான். ஸோ நான் இவ்வளோ வந்து சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் மல்டிமீட்டர் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நேமு அந்த மாதிரி நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கலரு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிகைனர் மல்டிமீட்டர் யூஸருக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே வந்துருக்கும். ஸோ பெரிய லெவலில் என்னடா மல்டிமீட்டருக்குலாம் ஒரு ரிவ்யூ கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து கேட்பீங்க. ஸோ பர்சனல் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர் பிகைனருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிமீட்டர்னால் என்னன்னே தெரியாது ப்ரோ, மல்டிமீட்டரில் ஃபீச்சர் இருக்குதே நீங்கள் சொல்லி தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எஸ்சிபி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.